எந்த அளவியால் அளக்கிறீர்களோ அதே அளவியால் உங்களுக்கு அளக்கப்படும். இறையேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. குடும்பத்திற்கு தந்தை முக்கியமா அல்லது தாய் முக்கியமா? தந்தையினுடைய பணி அதிகமா அல்லது தாயினுடைய பணி அதிகமா என்று கேட்கின்ற பொழுது ஆண்மக்கனா சொல்லுவாங்க, தந்தை தான் முக்கியம், நாங்கள் உழைக்கிறோம், உழைத்து வீட்டுக்கு கொடுப்பது எங்களுடைய பணியாக இருக்குது, உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து என்னுடைய பிள்ளைகளை வளர்க்கின்றோம் என்று சொல்வார்கள். தாயானவர்கள் அதே போன்று நாங்களும் உழைக்கின்றோம், பிள்ளைகளுக்கும் சரி கணவருக்கும் சரி வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களுக்கு உணவு சமைத்து கொடுப்பது, உடைகளை துவைத்து கொடுப்பது என்று பல பணிகள், அது மட்டும் இல்லாமல் கல்வி பணி, பல பணிகளை செய்து நாங்களும் தான் உழைக்கின்றோம் என்று சரிசமமாக கூறுவார்கள். ஆனால் குடும்பத்திலே தந்தை இழந்தால் அந்த குடும்பத்திலே கல்வி இழக்கின்றார்கள், தாய் இழந்தால் அந்த குடும்பத்திலே பண்பை இழக்கின்றார்கள். தந்தையின் மூலமாக உழைப்பின் மூலமாக பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கப்படுகின்றது. கல்வி சும்மா வருமா? வராது. எனவே அதற்கு என்று தந்தை இழக்கின்ற போது கல்வி இழக்கின்றார்கள். தாய் என்பவள் குழந்தைக்கு அன்பையும் பண்பையும் பாசத்தையும் ஊட்டி வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது குடும்பத்திலே உருவாகின்றது. எனவே குடும்பத்திற்கு தாயும் தந்தையும் இரண்டு கண்கள் மாதிரி என்று கூறுவார்கள். இறையேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது, இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது இறைவன் நமக்கு ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்கின்றார். நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது அனைவரும் உதவி செய்ய வேண்டும், ஒளியாக இருக்க வேண்டும் என்று அனைத்து குருக்களும் மறையுரையிலே கூறுவது உண்டு. ஆனால் இன்றைய முதல் வாசகம் நற்செய்தியும் இறைவன் வேறொரு விளக்கத்தை இன்று நமக்கு கொடுக்கின்றார். இன்று முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது விதவித்தாய் கைம்பெண் என்று கூறுவார்கள். எனவே கடவுள் எப்பொழுதும் நமக்கு இரக்கத்தை கொடுக்கக்கூடியவர். விவிலியத்தை பார்க்கின்ற பொழுது இறைவனை தேடி சென்று உதவியை கேட்பார்கள். ஆண்டவரே, எனக்கு இந்த உதவியை தாரும், என் மக்களுக்கு விடுதலை கொடும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், எனக்கு இந்த நோயை தீரும் என்று தேடி சென்று புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி நாம் அனைவரும் கடவுளிடம் சென்று உதவியை நாடுவோம். கடவுள் உதவியை கொடுப்பார். பார்வையற்றவராக இருந்தாலும் சரி, தொழுநோயாளியாக இருந்தாலும் சரி, இறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே இறைவனை தேடி சென்று அவர்கள் இறைவனிடமிருந்து, இயேசு கிறிஸ்துவிடமிருந்து, தந்தையிடமிருந்து உதவிகளை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுதும் நற்செய்தியில் ஒரு சில நற்செய்தியை பார்க்கின்ற போதும் கடவுள் சென்று உதவி செய்வது யாராக இருக்க முடியும்? எனவே குடும்பத்தில் பார்க்கின்ற பொழுது தந்தை இறந்தா அந்த தாயை, பெண்மணியை விதவி என்று கூறுவார்கள், கைம்பெண் என்று கூறுவார்கள். ஆனால் அந்த குடும்பத்திலே மனைவி இருக்கின்ற போது தந்தையை, அந்த மனிதரை பார்த்து விதவியன் என்று கூறுகிறார்களா? அல்லது அவர்களுக்கு என்ற ஒரு பெயர் இருக்கின்றதா? சமுதாயத்திலே என்ன பெயருமே கிடையாது. ஆனால் கணவனை இழந்த அந்த பெண்மணிக்கு மட்டும் விதவி, கைம்பெண் என்று அவளுக்கு சமுதாயத்திலே பல குறைகளும் பல துன்பங்களும் பல வேதனைகளும் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது அங்கு பஞ்சம் ஏற்படுகின்ற பொழுது உணவில்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் எலியா யாருடைய வீட்டிற்கு அனுப்பப்படுகின்றார்? வேற யாரும் வீட்டிலுமே கஷ்டம் இல்லையா? வேற யாருக்குமே துன்பம் இருந்திருக்காதா? வேற யார் வீட்டிலுமே உணவு பொருள் பற்றாக்குறை இருந்திருக்கு. ஆனால் எலியா யாருடைய வீட்டிற்கு அனுப்பப்படுகின்றார்? அந்த கைம்பெண்ணுடைய வீட்டிற்கு அனுப்பப்படுகின்றார். அந்த கைம்பெண்ணிடமிருந்து இறைவனுடைய இரக்கத்தை அங்கு பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. எனவே தனக்கென்று வைத்திருந்த அந்த மாவை எலியாவுக்கு கொடுக்கின்றார். எலியா அவரை ஆசீர்வதிக்கின்றார். இந்த பஞ்சம் தீரும் வரை இந்த இடத்திலே அந்த மாவும் எண்ணெயும் தீராது என்கின்ற ஆசீர்வாதம் எலியா மூலமாக கடவுள் அந்த கைம்பெண்ணுக்கு கொடுக்கின்றார். அதே போன்று லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தை 11-17 பார்க்கின்ற பொழுது அந்த கைம்பெண், நாயின் ஊரை சேர்ந்த அந்த கைம்பெண். எனவே அந்த கைம்பெண் தனக்கென்று ஒரே ஒரு மகன் தான் இருப்பாங்க. அந்த மகன் இறந்த பிற்பாடு அவர் அழுது கொண்டு வருகின்ற பொழுது இயேசு அந்த ஊருக்கு செல்கின்ற பொழுது அந்த பெண்மணியை பார்க்கின்றார். அந்த பெண்மணியை பார்த்து அம்மா அழாதே, இயேசு சென்று அம்மா அழாதே என்று அந்த பெண்மணிக்கு ஆறுதலை கொடுக்கின்றார். அந்த பெண்மணிய மகனை உயிர் பெற செய்கின்றார். பாருங்க, எனவே அந்த பெண்மணியுடைய வழியை அவர் புரிந்து கொள்கின்றார். எனவே இறைவன் தேடி சென்று அந்த கைம்பெண்ணுக்கு இரக்கத்தையும் அருளையும் கொடுத்து அவருடைய மகனை உயிர் பெற செய்கின்றார்.
மார்க் நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தை 41 44 பார்க்கின்ற போது, ஏழை கைம்பெண், அந்த ஏழை கைம்பெண் தனக்கென்று வைத்திருந்த செப்பு காசுகளை ஆலயத்தில் உள்ள அந்த காணிக்கை பெட்டியில் போடுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோவிலுக்கு முன்பாக அமர்ந்திருந்து பார்க்கின்ற பொழுது அநேக பேர், பணக்காரர்கள் அனைவரும் அதிகமான பணத்தை போட்டார்கள். இறைவன் அதையும் பார்க்கின்றார். ஆனால் அந்த ஏழை கைம்பெண், கணவனை இழந்த ஏழை கைம்பெண் தனக்கென்று வைத்திருந்த அந்த பணத்தை கடவுளுக்கு, ஆலயத்திற்கு செலுத்துகின்ற பொழுது இறைவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சீடரை அழைத்து அங்கே பார், தனக்கென்று பிழைப்புக்காக வைத்திருந்த அந்த பணத்தை அந்த பெண் கடவுளுக்கு கொடுக்கின்றார் என்று அங்கு சுட்டி காட்டுகின்றார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்கப்புறம் என்ன செய்தார் என்பதை இறைவார்த்தையில் கொடுக்கவில்லை. ஒருவேளை இறைவன் அந்த கைம்பெண்ணை ஆசீர்வதித்திருக்க வேண்டும், அந்த குடும்பத்தை செல்வ செழிப்போடு வளர்த்திருக்க வேண்டும். எனவே இறைவன் எப்போதும் ஆள் பார்த்து முகம் பார்த்து செயல்படுபவர் கிடையாது. இறையேசுவில் பிரியமானவரே, எனவே தான் இன்றைய நற்செய்தியும் சரி, முதல் வாசகமும் சரி, எனவே இறைவன் இரக்கத்தை இங்கே வெளிப்படுத்துகின்றார். எனவே குடும்பத்தில் அந்த ஏழை கைம்பெண்ணின் மூலமாக இறைவன் இரக்கத்தையும் அருளையும் கொடுக்கின்ற பொழுது அதை பெற்றிருந்த அந்த பெண்மணி பிறருக்கு உதவ வேண்டும், பிறருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பிறருக்கு கொடுத்து வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கின்ற பொழுது இறைவன் எப்பொழுதும் நமக்கு அருளையும் ஆசீர்வாதத்தையும் அதிகமாக கொடுக்கின்றார் என்பதுதான் இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தியும் ஒப்பிட்டு பார்க்கப்படுகின்றது. இயேசுவில் பிரியர், எனவே சமுதாயத்திலே பார்க்கின்ற பொழுது இத்தகைய கைம்பெண்ணுக்கு எவ்வளவு அவல நிலைகள் ஏற்படுகின்றது, இன்றும் ஏற்படுகின்றது என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு ஊரில் 2 வயது உடைய குழந்தையோடு கணவன் இறந்து விடுகிறார். அவர்களுக்கு மொத்தமாக 4 பிள்ளைகள் வளர்கின்றார்கள். அந்த குடும்பத்திலே, அந்த ஊரிலே அந்த பெண்ணை எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ பேசுகின்றார். இருந்தாலும் அந்த 4 குழந்தைகள், 2 பெண்மணி 2 ஆண் குழந்தைகள், 1 வயது 2 வயது குழந்தையானது அந்த பெண்மணிக்கு இருக்கின்றது. எனவே அந்த பெண்மணி எதையும் பொருட்படுத்தாமல் அந்த குடும்பத்தை அவர் உயர்த்துகின்றார். உயர்த்தி அந்த குடும்பத்திற்கு ஏற்றவாறு அந்த குடும்பத்திற்கு கல்வியை கொடுக்கின்றார். எவ்வளவு இழிவான சொல் ஏற்பட்டாலும் சரி, தன்னுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு அன்பையும் பாசத்தையும் வளர்த்து, நீ எப்படிப்பட்டவனாக வாழ வேண்டும் என்று அந்த குடும்பத்திற்கு சொல்லி கொடுத்து அந்த குடும்பத்தை வளர்த்து இப்போ அந்த ஊரிலே அந்த குடும்பமானது வளர்ந்து பெரிய இடத்தில் இருக்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, எனவே நம்மிடம் இருக்கின்ற ஏழை எளியவர்களுக்கு எப்படிப்பட்ட உதவியை நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது, நாம் பிறரை தூற்றுகின்றோமா அல்லது பிறருக்கு உதவியாக இருக்கின்றோமா என்று சிந்திக்கின்ற பொழுது, எப்பொழுது நாம் பிறருக்கு உதவி உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது, நாம் கொடுக்கின்ற பொழுது இறைவன் நம் நிறைவாக ஆசீர்வதிப்பார். எனவே குடும்பத்தில் ஏற்படுகின்ற துன்பமும் அனைத்தும், இவை அனைத்தும் போக்க வேண்டும் என்றால் நாம் பிறருக்கு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும், பிறருக்கு தூற்றுபவர்களாக இருக்கக்கூடாது. எனவேதான் ஒளியாக இருங்கள், உப்பாக இருங்கள். எனவே நீங்கள் ஒளியாக இருந்து பிறருடைய குடும்பத்திற்கு நீங்கள் ஒளியாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதம் மிக்கதாக இருக்கும். உங்களுடைய குடும்பம் எப்பொழுதும் இறைவன் மூலமாக வளர்ச்சி அடையும் என்பதுதான் இறைவன் இன்றைய முதல் வாசகத்தின் மூலமாகவும் இன்றைய நற்செய்தி மூலமாகவும் கூறுகின்றார். எனவே நானும் அந்த குடும்பத்திலே இருக்கின்ற போது, என்னுடைய 2 வயதிலே என்னுடைய தந்தை இழந்தேன். என்னுடைய தாய் எனக்கு கற்றுக் கொடுத்தது, இந்த உலகில் எப்போதும் நீ கொடுப்பவனாக இருக்க வேண்டும். எனவே இந்த ஊர் என்னை எவ்வளவு ஏசியதை நீ என்று பார்த்தாய், இருந்தாலும் உன்னுடைய நாவின் மூலமாக எப்போதும் பிறரை கோபத்தோடு பேசாமல் அன்புள்ளவனாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது நீ பிறருக்கு ஒளியாக இருப்பாய், உப்பாக இருப்பாய் என்று அவருடைய துன்பத்திலிருந்து எனக்கு இன்பத்தை கற்றுக் கொடுத்தார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் 1000 பேர் எதை கூறினாலும், எதை குறித்தும் நீ நல்லவனாக இருந்து கொடுப்பவனாக இருக்கின்ற பொழுது கொடுப்பவர்கள் எப்போதும் கெட்டு போவது கிடையாது என்பது இறைவார்த்தை கூறுகின்றது. எனவே என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன். சுகிசுகத்துடைய கதை இவ்வாறு ஒரு புத்தகத்திலே கூறப்படுகின்றது. ஒரு காட்டிலே தவளைகளானது சென்று கொண்டு இருந்ததாம். அப்பொழுது 3 தவளைகள் ஒரு கிணற்றுக்குள்ளே, பாழடைந்த கிணற்றுக்குள்ளே மாட்டிக்கொண்டதாம். அப்பொழுது 3 தவளைகளும் தாவி கிணற்றை விட்டு வெளியே வர வேண்டும் என்று தாவி முயற்சி செய்ததாம். ஆனால் அதனால் முயற்சி செய்ய முடியவில்லை. உடனே வெளியிருக்கின்ற தவளைகள் அனைத்தும் சொன்னதாம், நீங்கள் பாழடைந்த கிணற்றில் மாட்டிக்கொண்டீர்கள், எனவே உங்களால் வெளியே வர முடியாது, ஏன் முயற்சி செய்கின்ற என்று வெளியிருக்கின்ற தவளைகள் ஏளனத்தோடு சிரித்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த 2 தவளைகள் முயற்சி செய்வதை விட்டுவிட்டு அது அமைதியாக இருந்தான். கடைசியாக ஒரு தவளை மட்டும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்ததாம். தொடர்ந்து செய்கின்ற பொழுது வெளியே இருக்கின்ற தவளைகள் மீண்டும்
உன்னால் முயற்சி செய்தால் வெளியே வர முடியாது. பார்த்தாய், அந்த 2 தவளைகள் முயற்சி செய்ததை விட்டு விட்டது. நீ ஏன் முயற்சி செய்த, உன்னால் வர முடியாது என்று சொல்கின்ற பொழுது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து அந்த ஒரு தவளை வெளியே வந்ததாம். அந்த ஒரு தவளை எப்படி வெளியே வந்திருக்கும்? எப்படி வெளியே வந்திருக்கும்? ஏன் மற்ற தவளையில் வரணும், அந்த ஒரு தவளையில் மட்டும் வர முடியாது? சுகிசிவம் கடைசியாக முடிவுப்பார். அந்த தவளை செவிட்டு தவளை, அந்த தவளை செவிட்டு தவளை. எனவே நாம் எப்பொழுதும் பிறருடைய சொற்களை கேட்டு நம்மையே நாம் புண்படுத்திக் கொள்கின்ற போது, துன்புறுத்திக் கொள்கின்ற போது நம்மால் வெற்றியை காண முடியாது. எனவே இறைவன் தேடி சென்று இத்தகைய கைம்பெண்களுக்கு உதவி செய்து அவர்களை ஆதரித்தார். ஏனென்றால் அத்தகைய பெண்கள் அவர்கள் எப்போதும் கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்றுதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம் எதிரே இருக்கின்ற குடும்பங்களை நாம் பார்க்கின்ற பொழுது எப்பொழுது நாம் கொடுக்கின்றோமோ நம்முடைய குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிப்பார். எனவே எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் நமக்கு திருப்பி அளக்கப்படும். நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.